சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். பறக்கும் ரயில் சேவை வேளச்சேரி பரங்கிமலை இடையே தொடங்கியிருக்கிற நிலையில் இது எந்தெந்த நிலைகளில் நிறுத்தப்படும்? விவரங்களை பதிவு பண்ணலாம். வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை இணைக்கக்கூடிய அந்த பறக்கும் ரயில் சேவை என்பது போக்குவரத்து நெரிசலை ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை வேளச்சேரியில இருந்து இந்த 2008ஆம் ஆண்டு இந்த பணிகள் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருவழி பாதையாக இப்பணிகள் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. சென்னை கடற்கரை நிலையத்திலிருந்து பரங்கிமலை இடையே மொத்தம் 43 சர்வீஸ், அதாவது 43 ரயில் சேவையும் கடற்கரை வேளச்சேரி இடையே இரண்டு சேவையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வேளச்சேரி பரங்கிமலை இடையே மூன்று ரயில் சேவையும் வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தென்சென்னை மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த இந்த பரங்கிமலை மற்றும் வேளச்சேரி இடையேயான பறக்கும் ரயில் சேவை பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதே போல சென்னை கடற்கரையில் இருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்ட புறநகர் ரயில் இன்று காலை 6:05 மணிக்கு பரங்கிமலை வந்தடையும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மறுமார்க்கத்தில் பரங்கிமலையிலிருந்து கடற்கரைக்கு காலை 5 மணியிலிருந்து ரயில்கள் இயக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரங்கிமலையிலிருந்து புறநகர் மின்சார ரயில், பறக்கும் ரயில், மெட்ரோ ரயில் என ஒரே இடத்தில் 3 வகையான போக்குவரத்து சேவைகள் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு முனையமாக கருதப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலுடைய சேவைகளை பொறுத்த வரைக்கும் பரங்கிமலையில் இருந்து சென்னை கோட்டை, சென்னை பூங்கா நகர், சிந்தாரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கலங்கரை விளக்கம், முண்டகனி அம்மன் கோயில், திருமயிலை, மந்தைவெளி, கிரீன்வே சாலை, கோட்டூர்புரம், கஸ்தூர்பா நகர், இந்திரா நகர், திருவான்மியூர் நகர், தரமணி, பெருங்குடி, இதுபோல வேளச்சேரி மற்றும் புழுதிவாக்கம் ஆகிய நிலையங்களில் இந்த ரயில் நிற்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சென்ட் தாமஸ் மவுண்டிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மட்டும் தற்போது நிற்காது. அங்கு இன்னும் பணிகள் நடைபெற வேண்டியது இருப்பதன் காரணமாக ஆதம்பாக்கம் நிலையத்தை தவிர மற்ற இடங்களில் நிற்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. புழுதிவாக்கம், வேளச்சேரி, பெருங்குடி, தரமணி, திருவான்மியூர், இந்திரா நகர், கஸ்தூர்பா நகர் மற்றும் இதுவரை சேப்பாக்கம், சிந்தாரிப்பேட்டை, பூங்கா நகர் மற்றும் சென்னை கோட்டை ஆகிய நிலையங்களில் நிற்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் சேவையின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி சாலை மற்றும் அவுட்டர் ரிங் ரோடு மற்றும் இன்னர் ரிங் ரோடு போன்ற சாலைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த சாலைகளில் செல்லக்கூடிய போக்குவரத்து குறையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.